ஆல் டுடே நம்ம சைன்ஸ் அகாடமியில் இம்பார்ட்டண்டான நியூஸஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கோ. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். ஓகே, டுடே என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் யாரு? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், அதோட யூனியன் மினிஸ்டர். டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க, யார் யார் எந்த மினிஸ்டர் எந்த செக்டாருக்கு யூனியன் மினிஸ்டராக இருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒன்ஸ் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் 2026 சொல்லி போட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட யூனியன் மினிஸ்டர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாரத் போதான் ஏஐ கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவை 2026 லான்ச் பண்றாரு. ஸோ இந்த பாரத் போதான் ஏஐ கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னா நியூடெல்லியில் வச்சு ஸ்பெசிஃபிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே லான்ச் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஏஐ ரிலேட்டடா, அதாவது ஏஐ வச்சு எஜுகேஷன்ல எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ அது எல்லாமே ஒரு லேர்னிங் சொல்யூஷனுக்காக பிளஸ் எஜுகேஷன் எக்கோசிஸ்டமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் கொண்டு வந்திருக்காரு பாரத் போதான் ஏஐ கான்க்ளேவ்னு. ஸோ இந்த கான்க்ளேவ்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பாரத் எடு ஏஐ ஸ்டாக் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த எடு ஏஐ ஸ்டாக் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக லேர்னிங் சொல்யூஷனுக்காக கொண்டு வந்திருக்காரு. இதில் பில்டிங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இன்டிகிரேட்டட் ப்ளஸ் வந்துட்டு ஸ்கேல், அதாவது ஏஐ ரிலேட்டடாக என்னென்ன ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள இன்டர்பிரட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு எஜுகேஷனை கொடுக்கணுமோ அதுக்காக தான் இந்த பாரத் போதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்க்ளேவ் 2026 நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த பாரத் போதான் ஏஐ கான்க்ளேவ் யார் லான்ச் பண்ணாங்க, எந்த மினிஸ்டர்னு கேட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் தான் லான்ச் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் நியூஸ், திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் அவ்வளோ வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரைபல் பீப்புள்ஸு ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நேஷனல் வைஸ் கேம்பெயின் எல்லாமே லான்ச் பண்ணுவாங்க. அந்த நேஷனல் வைஸ் கேம்பெயினில் இப்போ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்மயோகா ஃபார் எம்பவர்டு பாரத்ன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, பிரம்மா குமாரிஸ் அவங்க தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன வந்துட்டு இனாகிரேஷன் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க. யார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, பிரம்மா குமாரிஸ்ங்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நேஷனல் வைடு வந்துட்டு ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினோட டைட்டில் பார்த்துக்கோங்க, கர்ம யோகா ஃபார் எம்பவர்டு பாரத். ஃபுல்லாகவே நம்மளோட பாரதம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு எம்பவர்டாக இருக்கணும், ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு டினோட் பண்ணி தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க நேஷனல் வைடு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எந்த மினிஸ்டர் கீழே வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனோட யூனியன் மினிஸ்டர் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 8 கமர்மேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பு, அதோட நேம் பப்பட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ பப்பட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் லான்ச் பண்ண ஒரு 8 கமர்மேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பு. எங்க வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சேம் வந்துட்டு இதுவும் நியூ டெல்லியில் வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணதில் 8 போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மட்டும் இல்லாமல் 5 rupees டினாமினேஷன் காயினும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 rupees டினாமினேஷன் காயினை வந்துட்டு யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா சங்கா சம்டா அப்படிங்கிற ஒருத்தர் தான், அதாவது சங்கா சம்மட்டா அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த 5 rupees காயினை. பேலன்ஸ் இருக்கிற இந்த 8 கமர்மேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க, பப்பட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத டினோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே தான் வச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே வச்சு நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, அதாவது இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட்னு ஒரு சமிட் நடந்துச்சு. அதுக்கு கீழே தான் இந்தியா ஏஐ மிஷன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த இந்தியா ஏஐ மிஷனுக்கு கீழே தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க சைட்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல 2 இம்பார்ட்டன்ட் இருக்கு. என்ன அப்படின்னா 7 கைடிங் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா 7 சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த 7 சூத்ராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எவ்வளோ மேம்படுத்தணுமோ அது எல்லாமே அந்த 7 சூத்ராஸ்லேயே வந்துட்டு இன்க்ளூட் ஆயிடும். அந்த 7 சூத்ராஸ் என்னென்னு சொல்கிறேன். ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், பீப்புள் ஃபர்ஸ்ட், innovation over restraint, fairness and equity, accountability, understandable by design, safety, resilience and sustainable. ஸோ இதுதான் இந்த 7 சூத்ராஸ். அது போக மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதே கேம்பெயினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அவங்களோட பங்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 அதாவது 4 பார்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பார்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன அப்படின்னா, கைடிங் பிரின்சிபல்ஸ், கீ இஷ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆக்ஷன் பிளான், ப்ராக்டிக்கல் கைட்லைன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் ரெகுலேஷன். இதுதான் அந்த 4 பார்ட் ஆஃப் கைடிங் பிரின்சிபல்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் 4 பார்ட் ஆஃப் கைடிங் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 7 பிரின்சிபல்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 7 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா 7 சூத்ராஸ்ன்னு சொல்லலாம். அந்த 7 சூத்ராஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஆட் ஒன் அவுட்ல நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த 7 சூத்ராஸை இன்னொரு டைம் நான் சொல்றேன். ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட், இனோவேஷன் ஓவர் ரெஸ்ட்ரெயின்ட், ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, அக்கௌண்டபிலிட்டி, understandable by design, safety, resilience and sustainability. இதுதான் இந்த 7 சூத்ராஸ். ஓவராலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஏஐக்கு கீழே வர ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கை இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதை கொண்டு போய் ரீச் ஆகும் அப்படின்னா, ஏஐயோட இனோவேஷனை இன்னும் மேம்படுத்தணும். ஹெல்த் கேரு ப்ளஸ் எஜுகேஷனு, அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஸ் செக்டரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல எல்லாத்துலயும் வந்துட்டு இந்த 7 சூத்ராஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 7 சூத்ராஸ்ன்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்றாங்க என்ன அப்படின்னா, மென்சுரல் ஹெல்த் ஆஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் எந்த ஆர்டிகலுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21நாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஃப்ரீடம். அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம ஃப்ரீடமா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆர்டிகல் 21ல வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஆர்டிகல் 21ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நம்மளோட பேங்கிங் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் இதுவே போதும். ஸோ இப்போ கரண்டாக வந்துட்டு மென்சுரல் ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு அண்டர் எந்த ஆர்டிகலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 21க்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வந்துட்டு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் இந்த ஆர்டிகல் 21 வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 21 நம்மளுக்கு என்னன்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா 2 இயர் ஞாபகம் வந்துடணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது கான்ஸ்டியூஷனை நம்ம இந்தியா வந்துட்டு அடாப்ட் பண்ண இயர் 1949ல, அதுவே நம்ம இந்தியாவில் வந்துட்டு எஃபெக்டிவ்க்கு வந்துட்டு கொண்டு வந்த இயர் 1950ல. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மென்சுரல் ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டிங்கிறது ஆர்டிகல் 21க்கு கீழே இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் இயருக்கு கீழே தான் வரும். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண இயர் வந்துட்டு இந்தியா எந்த இயர்னா 1949. அதுவே இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் எஃபெக்டிவ்க்கு கொண்டு வந்த இயர் 1950. அது போக இதே இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு இதே நியூஸில், ஸோ 6 to 12 கிளாஸஸ் படிப்பாங்கல்ல, ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆக்ஸ்போ அதாவது ஃப்ரீ ஆக்ஸோ பயோகிரேடபிள் சானிடைசர் நாப்கின்ஸ் வந்துட்டு 6 to 12 வந்துட்டு படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது போக வந்துட்டு ஸ்பேர் யூனிஃபார்ம்ஸு, டிஸ்போசபிள் பேக்ஸு, இது எல்லாமே வந்துட்டு 6 to 12 இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மஸ்ட் ப்ரொவைட் பண்ணும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு?
திரௌபதி முர்மு. ஸோ இவங்க என்ன இனாகரேஷன் பண்றாங்க அப்படின்னா செனட்டரி செலிப்ரேஷன் ஆஃப் ஓஏ சிக்கி ஸ்கிரிப்ட் இன் நியூ டெல்லியில வச்சு லான்ச் பண்றாங்க. ஸோ ஓஏ சிக்கி அதாவது இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக அப்படின்னா 100 இயர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு 100 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இதை ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல திரௌபதி முர்மு என்ன பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. செனட்டரி செலிப்ரேஷனா ஓஏ சிக்கி ஸ்கிரிப்ட் எங்க வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லியில வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க பவர்ஃபுல், அதாவது சாந்தல் ஐடென்டிட்டியை வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும். சாந்தல் லாங்குவேஜ் வேர்ல்டு வைடா வந்துட்டு இன்னும் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் வந்துட்டு ரொம்ப விட்டல்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு சாந்தலி லாங்குவேஜ் வந்துட்டு வேர்ல்டு வைடா இருக்கு அப்படிங்கிறத எல்லா கார்னருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமா இருக்கும். யாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட பேரு திரௌபதி முர்மு. ஸோ இப்போ கரண்டா 100 இயர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுங்கிறத செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்காக செனட்டரி செலிப்ரேஷனா ஓஏ சிக்கி ஸ்கிரிப்ட் நியூ டெல்லியில வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாரு, மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க. ஸோ இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் டைமா என்ன பண்றாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃபெலோஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் ஸ்மால் ஆர்ம்ஸ் அண்ட் லைட் வெப்பன்ஸ், அதாவது லைட் வெப்பன்ஸ் கண்ட்ரோல் பர்டிகுலரா வந்துட்டு ஏசியா பெசிபிக்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு லான்ச் பண்றாங்க. எந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க, ஜபால்பூர் மத்திய பிரதேசில் வச்சு லான்ச் பண்றாங்க. இந்தியன் ஆர்மி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா யுனைடெட் நேஷனுக்கு கீழே ஒரு ஸ்மால் ஆர்ம்ஸ் பிளஸ் வந்துட்டு லைட் வெப்பன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஃபெலோஷிப் ட்ரைனிங் வந்துட்டு நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஏசியா ரிசைன்ல இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜபால்பூர் மத்திய பிரதேசில் வச்சு லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இனிஷியேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அமித்ஷா எதோட மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன். மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் வேற, மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வேற. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பேஸ்டு, எதுக்காக இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இனிஷியேஷன் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், மாடர்ன் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் காந்தி நகர் குஜராத்தில் வச்சு லான்ச் பண்றாங்க. யாரு லான்ச் பண்றா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அமித்ஷா. ஏன் அப்படின்னா எந்த மினிஸ்டர்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மினிஸ்டர்ல எந்த மினிஸ்டர் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளை கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்டா அது பார்த்துக்கோங்க. இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் அமித்ஷா தான் வந்துட்டு லான்ச் பண்றாரு. ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்துட்டு லான்ச் பண்றாரு. இது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மாடர்னைஸ்டா இருக்கணும், அது போக யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பப்ளிக் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் ஈஸியாக ஆக்சசபிளாகவும் இருக்கணும். எங்க வச்சு லான்ச் பண்றாரு, ஆஸ் யூஷுவல் காந்தி நகர் குஜராத்தோட தான் எல்லாமே மேக்ஸிமம் ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ காந்தி நகர் குஜராத்தில் வச்சு லான்ச் பண்றாரு அமித்ஷா. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ டிபிஎஸ் பேங்க் லிமிடெட், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பேங்க். என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் வெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கூட கொஸ்டின் இருக்கலாம், சவுத் ஈஸ்ட் ஏசியாலே லார்ஜஸ்ட் லெண்டர் அப்படின்னா எந்த பேங்க் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிபிஎஸ் பேங்க் லிமிடெட் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. யாரு கூட, விஷா கூட. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 வேரியன்ட் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்துட்டு மாஸ்டர் கார்டு, இன்னொன்று விசா, இன்னொன்று ரூபே கார்டு. ஓகேங்களா. ஸோ அந்த 3 வேரியன்ட்ல ஒரு வேரியன்டான விசா கூட டிபிஎஸ் பேங்க் லிமிடெட் வந்துட்டு சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா குளோபல் எதுக்காக அப்படின்னா குளோபல் லீடர் இன் டிஜிட்டல் பேமெண்ட்காக சைன் பண்றாங்க. ஸோ டிரைவ் ஃபியூச்சர் ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் த்ரோ ஜாயிண்ட் பைலட் அண்டர் எதுக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க, விசா இன்டெலிஜென்ஸ் காமர்ஸ். ஸோ இது எல்லாமே சைன் பண்றது ஒரு விசா இன்டெலிஜென்ஸ் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது ஸ்பெசிஃபிக்கா ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட்காக, அதாவது ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏஜென்ட் வந்துட்டு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிறைய ஏஜென்ட்ஸை வந்துட்டு
ரொம்ப கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட் த்ரூ விசா அண்ட் டிபிஎஸ் பேங்க் லிமிடெட் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. டிபிஎஸ் பேங்க் லிமிடெட்ங்கிறது என்ன, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே லார்ஜஸ்ட் லெண்டர். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விசா கூட அந்த 3 வேரியன்ட் சொன்னல அது என்னென்னு சொல்லி எகைன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே. நானும் ஒரு டைம் சொல்றேன், நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விசா கூட டிபிஎஸ் பேங்க் லிமிடெட் வந்துட்டு சைன் பண்றாங்க. எதுக்காகன்னு சொல்லி பர்டிகுலரா தெரிஞ்சுக்காங்க. ஃபியூச்சர் ஏஜென்ட் இனிஷியேட்டிவ் பேமெண்ட்காக த்ரோ அண்டர் விஐசினா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ விசா இன்டெலிஜென்ட் காமர்ஸ், ஓகேங்களா, அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லா மந்த்துமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெகுலேட்டரி பேமெண்ட் அக்ரிகரேட்டரா லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, பேமெண்ட் கிராஸ் பார்டரா லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பேமெண்ட் அக்ரிகரேட்டர்னா என்ன, அதுக்கு கீழே எத்தனை செக்ரிகேஷன்ஸ் இருக்கு, பேமெண்ட் கிராஸ் பார்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேங்கிங் படிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இந்த லைசன்ஸ் எல்லாமே யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகரேட்டரா லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பேமெண்ட் அக்ரிகரேட்டருக்கு கீழே 3 கிரிட்டீரியாஸ் இருக்கு, அதாவது 3 கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட், பிசிக்கல் ஆர் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் அண்டு கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 3 கிரிட்டீரியாஸ். ஸோ இந்த எல்லா கிரிட்டீரியாஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இன் சொல்யூஷன் குளோபலுக்கு ரெகுலேட்டரி ஆத்தரைசேஷனா லைசன்ஸ் வந்துட்டு யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த 3மே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகரேட்டரா இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேமெண்ட் அக்ரிகரேட்டர், பேமெண்ட் கிராஸ் பார்டரு, ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், யூனிவர்சல் பேங்க் இப்படின்லாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சம் ஆஃப் கேபிட்டல்ஸ் இருக்கணும், சம் ஆஃப் கேபிட்டல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அது போக வந்துட்டு இயர்ஸ் வந்துட்டு இவ்வளவு இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாதான் இந்த லைசன்ஸ் வந்துட்டு இவங்க வாங்கறதுக்கான ஒரு கிரிட்டீரியாஸ்குள்ள வருவாங்க. இப்போ இன்சொல்யூஷன் குளோபல் பேமெண்ட் அக்ரிகரேட்டரா வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த பேமெண்ட் அக்ரிகரேட்டருக்கு எவ்வளவு மினிமம் கேபிட்டல் இருக்கணும், கரண்டா 15,000 கோடி வந்துட்டு பேமெண்ட் அக்ரிகரேட்டரா இருக்கணும். அப்படின்னா 15,000 கோடி வந்துட்டு 15 crores வந்துட்டு இருக்கணும் பேமெண்ட் அக்ரிகரேட்டரா வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா. அதுவே பினான்சியல் இயர் 2026ல 3rd குவார்ட்டருக்கு மேல 25 crore வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 15 crore இருந்து 25 crore வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் டிஃபரன்சியேஷன். இது கூட நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா ஒரு இதுல இருந்து ஒன்று வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 2025ல லாஸ்ட் 1 குவார்ட்டர் வரைக்கும் பேமெண்ட் அக்ரிகரேட்டருக்கு 15 crore இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் 3rd குவார்ட்டர்ல 25 எவ்வளோ டேஷ் crore வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்துக்கோங்க. 25 crore வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ப்ரீவியஸ் அண்ட் கரண்டா 15 crore இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆக போகுது 3rd குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் 2026ல அப்படின்னா 25 crore சேஞ்ச் ஆக போகுது. பேமெண்ட் அக்ரிகரேட்டரோட கேபிட்டல் சேஞ்சஸ் இதுதான். இதுக்கு கீழே ஆன்லைன் பேமெண்ட், பிசிக்கல் அண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட், கிராஸ் பார்டர் பேமெண்ட்னு சொல்லிட்டு 3 கிரிட்டீரியாஸ் இருக்கும். இப்போ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்சொல்யூஷன் குளோபல் தான் வந்துட்டு ரெகுலேஷன் ஆத்தரைசேஷன் ஆர்பிஐ கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டே வித் டியூன்.